ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட் ஸ்கிரிப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நிஃப்டியோட மார்க்கெட் மொமெண்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான என்ட்ரி டார்கெட்டை நம்ம எப்படி பிளான் பண்ணோம், அதில் என்ன ப்ளஸ் மைனஸ் நமக்கு நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் நாளைக்கான என்ட்ரி டார்கெட்டும் அதோட மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்துக்கான ஒரு அனலைசிஸும் பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 டைப் ஆஃப் மெத்தட்ல பார்க்கலாம். ஒன்று, இப்போ இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய மார்க்கெட்டில் ஸ்ட்ரக்சர்ஸ் மொமெண்டம் எப்படி இருந்துச்சு, இதோடைய டைரக்ஷனை எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம், அதுக்கான ரீசன் அப்படின்ற மாதிரியும், நாளைக்கான என்ட்ரி டார்கெட் அப்படிங்கிறத எந்தெந்த லெவல்ஸில் ஒரு நல்ல என்ட்ரி எடுத்து டார்கெட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதும், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வியூ அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கு, இதுல எந்த டைரக்ஷன் நமக்கு வந்து அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தோட சேர்த்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் டெலிகிராம்ல வந்து அன்ஹெல்தி மொமெண்டம் அப்படின்ற மாதிரி சொல்லி இன்டிமேட் பண்ணிருந்தப்ப அது என்ன அப்படின்ற மாதிரி சில கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ அதுவும் சேர்த்தே நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் டைரக்ஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்குமே 3 டைரக்ஷன் தான் நம்ம பார்த்துருக்கோம். அப் சைடு, டவுன் சைடு, ரேஞ்ச். ஸோ இதில் இன்சைட் ரேஞ்சு நம்ம ஒரு விஷயத்தை இன்டிமேட் பண்ணோம். அட் த சேம் டைம் அன்ஹெல்தி மொமெண்டம்னு சொன்னோம். ஸோ அந்த ரெண்டுக்குமான ரீசன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மட்டும் பார்த்துட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னைக்கு நடந்த விஷயத்தில் இன்சைட் ரேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த வியூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய ரேஞ்ச் லெவல் அப்படிங்கிறது வந்து நம்ம அதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய ஹை அண்ட் லோ, இந்த ரெண்டுல ஹை பிரேக் அவுட் ஆனா அப் சைட் மொமெண்டமும், லோ பிரேக் அவுட் ஆகும்போது டவுன் சைட் மொமெண்டமும் தான் மேக்ஸிமம் நடக்கும். ஆனா வோல்டிலிட்டி அதிகமா இருக்கும்போது மட்டும்தான் ஒரு கேண்டிலோடைய ஹை பிரேக் அவுட் ஆனா அது மேல போயிட்டு, அது ஹை பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஃபேக்கா, அதாவது ரிவர்சல் ஆகி டச் பண்ண உடனே ஒரு கேண்டில் மேல போனா ரெண்டாவது கேண்டில கீழே இறக்கி லோ வரைக்கும் கீழே வந்து லோ பிரேக் அவுட் ஆகும்போது கண்டினியூட்டா அப்படியே டவுன்ல போயிடும். ஸோ இது ஃபேக் பிரேக் அவுட், ஆக்சுவல் ரிவர்சல். அதனால நம்ம இப்படி பார்த்துக்கலாம். ஸோ ஆனால் இப்போ எப்படி நடந்து நான் சொல்லியிருந்தோம்னா, இன்சைட் ரேஞ்ச் அப்படின்னா ஒரு ஹைக்கும் லோக்கும் உள்ளறையே வந்து மார்க்கெட் ரேஞ்சிலே போறது. ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் கேண்டினுடைய ரேஞ்சையே பிரேக் அவுட் பண்ணாம ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் இதுக்குள்ளேயே மார்க்கெட் சுத்திட்டு இருந்துச்சு அப்படிங்கிறதுனால தான் இது இன்சைட் ரேஞ்சா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க அப்படின்னோம். ஆனால் இந்த இன்சைட் ரேஞ்ச் பிரேக் அவுட்டும் கூட பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியா இல்லை. ஸோ வெயிட் பண்ணோம். ஹெல்த்தியா இல்லைங்கிறதுனால அங்கேருந்து ரிவர்சல் ஆகி டவுன்ல வந்துச்சு. டவுன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெல்தி சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறதுனால இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ண முடியாம இங்கிருந்து மறுபடியும் மேலே. ஸோ நமக்கு இந்த லெவல் பிரேக் அவுட்ல தான் நமக்கு என்ட்ரியே பிளான் கிடைச்சது. இங்க இருந்து தான் மறுபடியும் நம்ம காலுக்கான என்ட்ரி பிளான் பண்ணோம். ஒரு சின்ன ப்ராஃபிட் மட்டும் கிடைச்சது நமக்கு. இங்க இந்த லெவல்ல காலும் புட்டும் ரெண்டுமே மொமெண்டம் அன்ஹெல்தியாகவும் வீக்காகவும் இருக்கிறதுனால ஈஸியா ஸ்டாப்லெஸ் ஹிட் ஆகுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ரிஸ்க் ரிவார்டு வந்து சரியா இல்லை. ஸோ நம்ம இங்க ரிஸ்க் ரிவார்டு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்க 1:2 மினிமம் ரிஸ்க் நம்ம பிளான் பண்ணுவோம். ஆனா இந்த லெவல்ல நம்ம கன்ஃபர்மேஷன், அதாவது 24,950 கன்ஃபர்மேஷன் எடுக்கும் பொழுது நமக்கு என்ட்ரி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் டார்கெட்டுக்கே போயிடுச்சு. ஸோ டார்கெட்டுக்கு ஹிட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் ரிஸ்க் எடுத்து என்ட்ரி எடுக்க விரும்பல, அதனால அவாய்ட் பண்ணோம். அட் த சேம் டைம் சப்போர்ட் லெவல்ல கன்ஃபர்மேஷன் எடுக்கும் போதும் அதே மாதிரி தான் இந்த டார்கெட் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கிருந்து மறுபடியும் மேலே போறது எல்லாமே ரிஸ்க் என்ட்ரி அப்படிங்கிறதுனால நம்ம அதை அவாய்ட் பண்ணோம். ஒரு என்ட்ரி மட்டும் தான் நம்ம ஹெல்தியான என்ட்ரியை எடுத்துட்டோம். ஸோ ஓகே, இது இன்னைக்கு நடந்த விஷயங்கள். இதுல இன்சைட் ரேஞ்ச் அப்படிங்கிறது ஹை பிரேக் அவுட் ஆகும் அல்லது லோ பிரேக் அவுட், இந்த ரெண்டுமே இல்லாம உள்ளுக்குள்ளேயே மார்க்கெட் நடக்கிறது இன்சைட் ரேஞ்ச் ஒன்று. அடுத்து அன்ஹெல்தி மொமெண்டம்னா ஒரு கேண்டிலோடைய ஹையோ லோ ஏதோ ஒரு பக்கம் பிரேக் அவுட் பண்ணா அதனுடைய டைரக்ஷன்ல மொமெண்டம் ஃபாலோ ஆகுறது பேரு ஹெல்தி மொமெண்டம். இது மேலே ஒரு பிரேக் அவுட்டும் அது சேம் டைம் மேலே போகிற மாதிரி போயிட்டு கீழே வர்றதும் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போகிறது, இப்படி இருக்கிறது பேர் தான் அன்ஹெல்தி மொமெண்டம். ஸோ கீழேயும் இல்லை மேலேயும் இல்லை, எந்தட்டு போனாலும் அது ஒரு ரிவர்சல் லெவல்லையே இருக்கும். பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் டவுன் சைட் பிரேக் அவுட் இருந்தாலும் அப் சைட் பிரேக் அவுட் இருந்தாலுமே ப்ராப்ளமாக தான் இருக்கும். இதுல கிளியர் கன்ஃபர்மேஷன் இருக்காது அப்படிங்கிறதுனால தான் இது அன்ஹெல்தி மொமெண்டம். ஸோ இந்த லெவல்ல நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது எப்போ நடக்கும் அப்படின்னா ஹை வோல்டிலிட்டி அண்ட் மார்க்கெட் அன்ஸ்டேபிளா இருக்கும்போது தான் அப்படி நடக்கும்.
ஸோ இந்த மொமெண்டம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. அதனால தான் நம்ம ட்ரேட் இன்னைக்கு அவாய்ட் பண்ணோம், ஒரே ஒரு என்ட்ரியை தவிர. மற்ற என்ட்ரி எல்லாமே ஒரு 2 என்ட்ரி ஒரு ஸ்டாப் லாஸ் தான், அதுக்கு மேலே ஒன்றும் எடுக்கல. ஸோ ஓகே, இப்படி ஒரு டைரக்ஷன் இருக்கும்போது நம்ம ஒரு சரியான என்ட்ரி எப்படி எடுக்கிறது அப்படின்னா, ஒரே ஒரு டைரக்ஷன், ஒரு என்ட்ரி மட்டும் தான் எடுக்க முடியும். அதுவும் சப்போர்ட் என்ட்ரி தான், சப்போர்ட் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி, அது மட்டும்தான் இங்கே நம்ம பாசிபிள். பிரேக் அவுட் என்ட்ரி எல்லாம் வந்து இங்கே ஈஸியாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். அதனால தான் இன்னைக்கு எங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்சைட் மொமெண்டம், இன்சைட் ரேஞ்சுன்னா என்ன, அது சேம் அன்ஹெல்தி மொமெண்டம் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு நடந்த விஷயத்துல நம்ம எப்படி என்ட்ரி எடுத்தோம், எது வரைக்கும் டார்கெட் ஹோல்ட் பண்ண வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கான மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ அன்ஹெல்தி மொமெண்டம் அப்படிங்கிறதும் இன்சைட் ரேஞ்ச் அப்படிங்கிறதும் ஒன்றும் பெருசா வேரியன்ட் ஆகல, கிட்டத்தட்ட அதே லெவலில் தான் எப்பயும் நடந்துட்டு இருக்குது. வால்டிலிட்டியும் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் ஹையா தான் இருக்கு. அதனால ஒரு சப்போர்ட் பை ரெசிஸ்டன்ஸ் செல் அப்படிங்கிற கேட்டகரியில் நம்ம நாளைக்கு என்ட்ரியை பிளான் பண்ணலாம். அப்படி சப்போர்ட் லெவல் பார்க்கும்போது 24,940. ஸோ இங்கே 24,940 அப்படிங்கிற சப்போர்ட் லெவலும் இந்த லெவலில் ஓகே 24,940 அப்படிங்கிற சப்போர்ட்டும் அடுத்து 24,900. ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட் லெவல் நமக்கு வந்து நாளைக்கான சப்போர்ட்டாக இருக்கு, ரியாக்ட் ஆகும். அட் த சேம் டைம் ஹை பிரேக் அவுட் ஆகும்போது 25,050, அது அடுத்து 140. ஸோ இந்த ரெண்டு லெவல் அடுத்து அப்சைட்ல ரெசிஸ்டன்ட்ல இருக்கும். இதுக்கு இடையில 24,940 to 500. ஸோ 60 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்து நமக்கு ஒரு ரிஸ்க் ஜோன் தான். இப்போ இங்க இந்த சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது சின்ன ஸ்டாப் லாஸ் தான், ஆனாலும் ரிஸ்கா இருக்கும். இருந்தாலும் இதை நம்ம எடுக்கும்போது கன்ஃபர்மேஷன் எடுத்தோம்னா ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்க சான்ஸ் இருக்கு. அந்த லெவலை நம்ம டெலிகிராம்ல இன்டிமேட் பண்ணுவோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நல்ல சரியான என்ட்ரியா இருந்தால் நம்ம இங்கே இன்டிமேட் பண்ணுவோம். அட் த சேம் டைம் பிரேக் அவுட் ஆயிட்டாலுமே நம்ம கிளியராக சொல்லுவோம் டவுன் சைட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. அப்படி பார்த்தாலும் இங்கே 100 பாயிண்ட்ஸ் வரும். ஸோ ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இந்த இன்சைட் ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் பிளான் பண்ணலாம். அப்படி இல்லாம கேப் அப்போ கேப் டவுனோ எப்படி நடந்தாலும் அந்த மொமெண்டம் ஸ்ட்ரகிள் ஆகுதா இல்லை பிரேக் அவுட் ஆகுறதா, ரிவர்சல் பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நம்ம டெலிகிராம் இன்டிமேட் பண்ணுறோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் எந்த மாதிரி டைரக்ஷனில் நம்ம என்ட்ரி எடுத்தால் சேஃபாக இருக்கணும்னு பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ராங் சப்போர்ட்டா வீக் சப்போர்ட்டா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 24,900 அப்படிங்கிறதும் 25,050 அப்படிங்கிறதுமே ரெண்டுமே ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட். ஸோ ஒரு சப்போர்ட் ஒன்று, ரெசிஸ்டன்ட் ஒன்று. ஸோ 25,050ங்கிற ரெசிஸ்டன்ட்டும் 24,900 அப்படிங்கிற சப்போர்ட்டுமே பிரேக் அவுட் ஆகாம வேற எந்த லெவலுக்குள்ளேயும் போகாது. ஸோ அதுக்காக இந்த ரெண்டு லெவலுக்குள்ளேயுமே இன்சைட் மொமெண்டம் நடந்துட்டே இருக்குது அப்படின்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஒரு என்ட்ரி எடுத்து டார்கெட் புக் பண்ணிட்டு டைரக்ஷனுக்காக வெயிட் பண்ணலாம். எப்பயுமே மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் இப்படி ஒரு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அப் சைடும் சரி அல்லது டவுன் சைடும் சரி ஒரு நல்ல ஹெல்தி மொமெண்டம் வரும். அந்த ஹெல்தி மொமெண்ட்ல நம்ம என்ட்ரி எடுத்து ஒரு சூப்பரான டார்கெட் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வெயிட் பண்ணி அந்த லெவலுக்காக காத்திருக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டுமே இல்லாம அவசரப்பட்டு எடுத்தா என்ன நடக்கும்னா நம்மகிட்ட இருக்கிற கேபிட்டல்ஸ் எல்லாமே ஈஸியா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடும், அது கரைஞ்சிடும். ரீசன் இதான் சொல்றேன் இல்லைங்களா, ஒரு ஹை பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம போனா ஸ்டாப் லாஸ் ஹிட், மறுபடியும் லோ பிரேக் அவுட்னு போனாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட். இப்படி இருக்கும்போது நம்ம எதுவும் பண்ண முடியாது. இந்த இன்சைடு இதுக்குள்ளேயே வந்து ஒரு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அப்படி நம்ம ரிஸ்க் ரிவார்டு பிரச்சனையாகவும் ஸ்டாப் லாஸும் பிரச்சனையா இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம 20 பாயிண்ட்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா ரிஸ்க் ரிவார்டுக்கு மினிமம் 40 பாயிண்ட்ஸாவது வரணும், அதுக்கு வராது. அப்படி வர்றது அப்படிங்கிறதுக்குள்ளேயே நமக்கு இங்கே வோல்டிலிட்டினால ஒரு வேளை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் என்ட்ரி கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அதனால தான் சொல்றதே, இந்த ரிஸ்க் லெவல்ஸ்ல ஒரு என்ட்ரி எடுத்து ட்ரேட் பண்ணிட்டு அப்படியே ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்க. டைரக்ஷன் மொமெண்டம் ஃபார்ம் ஆகுது அப்படின்றப்ப நல்ல என்ட்ரி எடுத்து டார்கெட் புக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நிஃப்டியை நம்ம எப்படி பார்க்குறோம், எப்படி ட்ரேட் பண்ணால் சேஃபாக இருக்கும்ன்ற என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோட ஐடியா மட்டும்தான். இந்த ஐடியா உங்கள் ஐடியாவோட கம்பேர் பண்ணி ஒரு சேஃபான என்ட்ரி எடுத்துக்கோங்க. அட் த சேம் டைம் என்னுடைய இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஒப்பீனியன் எது வந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.